கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை நாகும் 1:13. நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உண்மையில் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன் பிரச்சனைங்கிற நுகத்தையும், வேதனைங்கிற நுகத்தையும், பலவீனங்கிற நுகத்தையும், கடன் பிரச்சனை நுகத்தையும் நான் முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். இன்னைக்கு உங்கள் கட்டுகளை அவிழ்த்து வர்றேங்கிறார். துக்கங்கிற கட்டுகளை அவிழ்த்து வர்றார். பலவீனங்கிற கட்டுகளை அவிழ்த்து வர்றாரு. நெருக்கம் நிந்திங்கிற கட்டுகளை அவிழ்த்து வர்றாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்க போறார். ஏன்னா விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். சொந்த இரத்தத்தால் அவர் என்ன செஞ்சிருக்கார்? நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். பொண்ணையோ பொருளையோ கொடுத்து மீட்டெடுக்காமல் இரத்தத்தால் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி எந்தெந்த கட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது? பிள்ளை மூலமாக பிரச்சனைங்கிற கட்டா, கடன் பிரச்சனைங்கிற கட்டா, பலவீனங்கிற கட்டா, வேலை பார்க்குற இடத்துல அநேக நிந்தனைக்குள்ள கட்டா, எல்லா கட்டுகளையும் எல்லா நுகத்தையும் கர்த்தர் இன்றைக்கி அறுத்துப்பட்டு ஒன்றுமில்லாமாக்க போகிறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கி கிடைக்கும் போது பயப்படாதீங்க. அவர் இன்றைக்கி ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். தைரியம் பாருங்க. இந்த வசனத்தின்படியே எனக்கு நடப்பதாக. என் கட்டுகளை அறுத்து என் நுகத்தை முறிக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய கட்டுகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நுகங்கள் இருந்தாலும் அதை முறித்து போடுவார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அப்போ தைரியம் பாருங்க. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் பண்ண போகிறாரு. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே, கைவிடாத மீட்பரே, இரட்சகரே, இரக்கத்தின் சுருவியே, அப்போ அந்த நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பெருகு பண்ணுங்கள். தேவ சமானத்தால் நிரப்புங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா.